இப்போ கருவாடு, கொண்டக்கடலை வேக வச்சு எடுக்கணும். இப்போ வேக வச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். கருவாடு தொக்கு. இப்போ அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் பூண்டு. இப்போ பாருங்கள், கொண்டக்கடலையை அவிச்சி எடுத்தாச்சு. வெங்காயம் நீட்டாக வெட்டி வச்சாச்சு. பச்சை மிளகா நறுக்கியாச்சு. தக்காளி பழம் நறுக்கியாச்சு. 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூனு காரத்தூள், பூண்டு. வாங்க இப்போ என்னன்னு பார்ப்போம். சட்டி காய்ச்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு எடுத்த பேர் கொஞ்சம் போட்டுக்குவோம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வெட்டி வச்சது அதை போட்டுக்குவோம். கருவேப்பிலை ஒரு 5 நிமிஷம் அது பொரிஞ்சு வரட்டும். இல்லை இந்த பூண்டை தட்டி வச்ச இந்த பூண்டையும் அதில் போட்டுக்குவோம். செவந்து வரட்டும். பாருங்க, செவந்து வந்து போச்சு. அடுத்தது நம்ம காரத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், பெருஞ்சீரகம் அதை போடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டால் அதை கிண்டணும். கிண்டி அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வச்சு இப்போ நம்ம அவிச்சு வச்ச கொண்டக்கடலை அதையே போட்டுக்குவோம். இந்த கருவாடு 2 கருவாடு அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டி விடணும். இது ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வெந்து வரணும். கருவாடு தொக்கு, கொண்டக்கடலை கருவாடு தொக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுங்க. இப்போ அதுக்கு லேசாக கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கலர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, நீங்கள் எல்லாத்துக்கும் பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு சொல்லி பாருங்கள், நல்லா இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் மூடியை போட்டு மூடுவோம். மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், வேகட்டும். இப்போ கொண்டக்கடலை கருவாடு தொக்கு ரெடி ஆச்சான்னு பார்ப்போம். மூடியை திறப்போம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது, மனமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் எல்லாம் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை போட்டுக்கலாம். சோத்துக்கு, ரொட்டிக்கு, பூரிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரசம் வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.
மூடி போட்டு மூடி